ஆமா, நான் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் 24 மணி நேரம் பாட்டிலும் கைமா இருக்கீங்களே, எப்படி அது? ஒரு நாள் தண்ணியை நான் அடிக்கிறேன், அடுத்த நாள் தண்ணி என்ன அடிக்குது. ஓஹோ, என்ன அடிச்சிட்டியான்னு அடுத்த நாள் நான் அதை அடிக்கிறேன். இப்படியே மாத்தி மாத்தி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆமா, நீங்க கொஞ்சம் அடிக்கிறீங்களா? ஐயோ, அன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு போனது வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போச்சுங்க. எனக்கு வேண்டாங்க. முதல்ல தண்ணி அடிச்சாதாங்க பிரச்சனை. அதுக்கு அடுத்த நாள் வந்து சுதி ஏத்திக்கிட்டு போனீங்கன்னு வச்சுங்க, அங்க ஆட்டோமேட்டிக்கா சுதி இறங்கிடும். ஐயோ வேண்டாங்க, நான் புறப்படுறேன். அட உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அடிங்க அடிங்கன்னா தங்கவேலு, ஒண்ணு தெரிஞ்சுக்க, எப்பவுமே இந்த பழைய உறவுகளை உதறினாத்தான் புது சொந்தங்களே உருவாக்கிக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வைங்க, அது ஒரு பெரிய இடமா பார்த்து பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க மாமங்கண்ணுல விளக்கண்ண விட்டு ஆட்டலாம். நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா அப்படி அமையணுமே. நீங்க ஏங்க சிரமப்படுறீங்க? என் பையன் ராஜவேலு ராஜா மாதிரி இருக்கேன், பேசாம உங்க பொண்ணு சந்திராவை என் பையனை கட்டி கொடுத்துறது. எதுக்கும் பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டு. அட என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தை மாதிரி பெரியவங்களை கேட்டுக்கிட்டு நீங்க மட்டும் கொட்டிட்டு ஒதுங்க. இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் நடத்தி காட்டுறேன். என் பொண்ணு சந்திரா உன் பையன் ராஜவேலுக்கு தான். யாரு பேச்ச கேக்குறான் அவன்? உடம்பு சரியில்லாம கிடந்தனே, அப்பவே என் உசுறு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இந்த பையன் பண்றதும் போறதும் எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. எனக்கு மட்டும் பிடிக்குதா இருக்கு? வேலை பாப்பான்னு இல்லாம எதுக்கு வீண் பேச்சு? வர்றாரு பெரியவர். அப்பா, சந்திராவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பத்திரிகை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா அச்சடிக்க கொடுத்துருவேன். கைலாச மகன் ராஜவேலுக்கும் மண்ணாங்கட்டியின் பேத்தியும் தங்கவேலும் குமாரத்தியுமான சந்திராவுக்கும் பெரியோர்களா நிச்சயித்த வண்ணம் வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில். அதை படிச்ச வரைக்கும் போது நிறுத்து. அவன் தான் கொடுக்கறான்னா அதை வேற வாங்கி பொறுமையா படிச்சுக்கிட்டு இருக்க. இதை ஒண்ணு அச்சடிக்க கொடுக்க முடியாது. உரல்ல போட்டு அரைச்சு கூட வேணா மழுவலாம். ஆமாண்டா, தெரியாம தான் கேக்குறேன். பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் போட்டிருக்குதே, யார் அவங்கெல்லாம்? குடிகார கும்பலார் கூட சேர்த்து சுத்திட்டு இருக்கிறியா அவங்களா? மண்ணாங்கட்டியின் பேத்தியும் எழுதி இருக்கிறீங்க. எங்களுக்கு சம்மதம் இல்லாத இந்த கல்யாணத்துல எப்படா என் பேரை போடலாம்? சந்திரா எங்க பேத்திங்கிற நினைப்பு இருக்கா? அந்த நினைப்பு அவனுக்கு இருந்தா நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இந்நேரம் என் பேத்திய செல்லக்கண்ணுக்கு கட்டி கொடுத்துட்டு கொள்ளு பேரனை என் கண்ணால பாத்துருக்க மாட்டேன். டேய், ஊர் உலகத்துல போய் பாருடா. பெத்த பிள்ளைங்க அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு எவ்வளவு அடக்க ஒடுக்கமா குடும்பம் நடத்துதுங்க. நாட்டுல அது மட்டுமா நடக்குது? பெத்தவங்க கூட பார்க்காம எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா போட்டு அடிக்குதுங்க. அதையும் போய் பாருங்க, தெரியும். ஆமாண்டா, என் வயித்துல நீ பிள்ளையா பிறந்ததுக்கு அது ஒண்ணு மட்டும் தான் செய்யல, அதையும் செஞ்சிரு. அவங்க கிட்ட பேச்சு ஈத்து கொடுத்தா எங்கிட்டே உதவிடுவேன்னு. இத பாருடா, நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் 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 நடக்காது? ஊரறிய உலகறிய இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டனா இல்லையான்னு பாருங்க. அடேங்கப்பா, என்ன சவால் விட்டு போறான் இவன்? நொர பூத்தா மணக்க போகுது. அவனால என்ன பண்ண முடியும்? அவன் கிடக்குறான், நீ வேலையை பாரு. அம்மா, ஐயா இல்லீங்களா? யாருப்பா அது? எங்க முதலாளி பையன் கல்யாணங்க, பத்திரிகை கொடுத்து வர சொன்னாருங்க. சரி சரி, நீ போ. பாலம்பா, உன் முன்னாள் தம்பி தங்கவேலுடைய பொண்ணுக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஊர்லயே 1ஆம் நம்பர் கேடி கைலாசோடைய மாமன் ராஜவேலு. அவன் நமக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போல, நம்மள செருப்பால் அடிச்சுட்டு போயிருக்கான். இந்த கல்யாணத்துக்கு சந்திரா இப்படிதான் ஒத்துக்கிச்சோன்னு தெரியலங்க. இது என்ன கேள்வி? ஆட்டை வெட்டுறவன் ஆட்டை கேட்டுட்டா வெட்டுறான், அது மாதிரிதான். சந்திரா தான் தான் பொண்டாட்டின்னு அவளுக்காகவே வீடு கட்டி வச்சிருக்கானே செல்லக்கண்ணு. அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். பிறக்கிறப்ப எத்தனையோ குழந்தைங்க இறந்தே பிறக்குது, அதுக்காக வேற ஒரு குழந்தை பெத்துக்காம இருக்காங்க. அது மாதிரி அவன் மனசை மாத்திக்கிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வீடு விட போய் பத்திரிக்கை வச்சு வந்திருக்கேன். இவர் ஒவ்வொரு விட போய் கல்யாணத்துக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. என்ன கிண்டல் பண்ணிக்கலாம் நீங்க? டேய், யாரடா சொல்ற? உட்கார்ந்துருக்காரு இவர்தான். அதுக்கு நீ என்னன்றா? யோ திமிரா உனக்கு? டேய், அப்பான்ற மட்டும் மரியாதை வச்சு பேசுறா. வயசான காலத்துல வாயை மூடிட்டு சும்மா இல்லாத வில்லங்கம் பண்ணிட்டு இருந்தா எவையா கொடுப்பா மரியாதை உனக்கு? யாரா வில்லங்கம் பண்றா? இல்ல யாரு வில்லங்கம் பண்றா? நாங்க அவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த கல்யாணத்தை நடத்தியே திருவேன், நீ தாண்டா வில்லங்கம் பண்ற. அந்த ஆள் பேசுறத பாத்தியா? உன்கிட்ட நாங்க சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, நீ தான் கேட்க மாட்டேன்றியே. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். உரைக்கிற மாதிரி சொல்லு. ஓஹோ, இன்னும் கூட அந்த நினைப்பெல்லாம் இருக்கா உங்களுக்கு? நடத்தி காட்டுறோம் பாருடா. ஏய், நடத்துற நீ? டேய், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், ஐயோ, என்னங்க இது? பெரியவங்களை போய் அடிச்சுட்டு வாங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சா? எல்லாம் உன்னால வந்ததுடி. நீங்க போங்க, நீங்க போங்க சொல்றேன், போங்க. எனக்காக நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க? விடுங்க, என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். இத பாரு, நீ பேசாம இருமா. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் மாமன் கொடுத்தான். இவன் என்ன பண்ணிடலான்னு பாத்துருவோம். எமட்டன் குண்டையவே பார்த்தவங்க, இவன் என்ன பொடி பையன். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா.
ம் அவனுக்கு என்ன நிம்மதியா தூங்குறான், நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டானே. எப்பா தங்கவேலு, என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்களா? எப்பா புண்ணியவானே, உனக்கு இள ரத்தம் கிடந்து மல்லு கட்டுற, உன் கூட போராடுற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்ல, தெம்பு இல்ல. பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊன் கடந்து குதிச்சிங்களே. தெரியாம குதிச்சிட்டேன்ப்பா, இனிமே குதிக்க மாட்டேன்ல. சொல்ல. சந்திரா அறியாத பொண்ணு, கல்யாணம்னா அவளுக்கு செல்ல கண்ணுக்கு தானே சின்ன வயசுல இருந்தே அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் மனசுல அந்த ஆசையை வளர்த்து விட்டதே நம்பதான்ப்பா. நீதான் இப்படி பிடிவாதமா இருக்கிற, நாங்களும் அதுகளுக்கு ஆதரவா இல்லாம இருந்தா சின்ன ஜிருசுங்கப்பா, மனசு உடைஞ்சு போயிடும்ப்பா. அதனாலதான் உங்ககிட்ட சண்டை போட்டோம். ஆமாப்பா, எங்களுக்கு வயசாகி போச்சு, ரத்தமெல்லாம் சுண்டி போச்சு. நீதான் எப்படியாவது மனசு வச்சு நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அது மட்டும் நடக்காது. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. எழுந்துங்க முதல்ல, எழுந்துங்க சொல்றேன்ல, எழுந்துங்க. எனக்கு இருக்க பாவம் பத்தாது, அப்பா அம்மா காலில் விழுற பாவம் வேற தேவையா? முன்ன பின்ன தெரியாத பொண்ணு காலில் விழ வச்சாரு உங்க அருமை மாப்பிள்ள, அதை என்னால மறக்கவே முடியாது. இத பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கிறதா வந்து ஆசீர்வாதம் பண்ண தயாராங்க. என்னடா ஆசீர்வாதம் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே பூட்டுறானேன்னு பாக்குறீங்களா? உங்களை நம்ப முடியாது, வெளியே விட்டா கல்யாணத்தையே நிறுத்த பாப்பீங்க. சந்திராவுக்கு கல்யாணம், அது உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ பாட்டு கல்யாணத்துக்குள்ள போய் கலாட்டம் எதுவும் பண்ணாத, புரியுதா? என்னடா நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா இருக்க. சரிப்பா. அப்புறம் அன்னைக்கு என் பேச்ச மீறி உங்க அம்மா பாட்டியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, நான் உள்ள சேர்க்கல. நீ என் காலில் விழுந்து அம்மா உள்ள சேருங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன்னு சொன்னேன். எக்காரணத்தை முன்னிட்டு தங்கவேலுடைய பொண்ணு சந்திரா கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்படியா? சரி, கல்யாணத்துக்கு வந்தவங்களை நல்லா கவனிங்க, போங்க. என்னங்க என்னங்க, நம்ம பொண்ணை காணுங்க. காணுமா? ஆமாங்க. எங்க? எங்கன்னு தெரியல. எல்லாம் ஊவல தாண்டி. அந்த சந்திரா இந்த மாளிகைக்கு மாராணியா வர போறா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? மாப்பிள்ள வாடி ருக்கு. சில பேருக்கு தண்ணி அடிக்கும் போது தம் இல்லைன்னா பிடிக்காது, எனக்கு ஒண்ணு இல்லைன்னா பிடிக்காது. அதுக்குதான் நான் வந்திருக்கேன்ல. அப்புறம் கல்யாணம் ஏற்படலாம் இப்படி ரொம்ப தடபடலாம். சும்மா சொல்லக்கூடாது. நான் சந்திராவை கட்டிக்க போறேன்னா அது காரணமே நீதான். பரவாயில்லையே, பழசம் எதுவுமே மறக்கல நீங்க. நான் வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். என்ன சொல்ற நீ? உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? ஏய், என்னடி மிரட்டுற? மிரட்டுறதுக்கு உருட்டுறதுக்கு உனக்கு மட்டும் தான் தெரியுமா? ஏ, நான் பண்ண கூடாதா? உன் கதையை பத்தி வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோ, ஊரே உன்னை பொளந்து கட்டிடும். நீ சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா? ஆம்பளை பலத்தாலதான் ஊரை மிரட்டலாம், பொம்பளை மனசு வச்சா அவ பலவீனத்தால ஊரையே வளைச்சு கைக்குள்ள போட்டுக்குவா. வீண் பேச்சு எதுக்கு? நாளைக்கு நீ சந்திரா கழுத்துல தாலி கட்டணும்னா இன்னைக்கு என் கை நிறைய பணம் வந்தாகணும். என்னடி சொன்ன? அடி செருப்பால நாயே, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? உன்னை நார் நாரா கீழ்ச்சி கொட்டா கட்டிடுறேன். என்கிட்ட வா அடி. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன் நாயே. கோவப்படாதீங்க மாப்பிள்ள, நான் உங்களுக்காக என் மானத்தை விட்டு பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி தங்கவேலு எனக்கு எடுத்துட்டான்னு போய் சொல்லல. ஒத்துமையா இருந்த ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சது என்னால தானே. அதுக்கு இப்ப என்னடி பண்ண சொல்ற? யோ, திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, எனக்கு இப்ப பணம் கொடுக்க போறியா இல்லையா? எவ்வளவு எவ்வளவு வேணும்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, விட்டுற. இல்ல உண்மையை சொல்லி உன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ₹1,00,000? கொடுத்துடலாம். ₹1,00,000 வேணுமா? ₹1,00,000 கொடுத்து பொறுக்கி ராஸ்கல். பாவி, நீ உங்க அப்படி சேர்ந்து நாடகம் ஆடி என் கௌரவத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம என் பொண்ணோட வாழ்க்கை வேற கெடுக்க பாக்குறீங்களா?
கல்யாணம் இப்ப என்ன பண்ண போற? இந்த அளவுக்கு போய் நம்ம கட்டி பண்ண மாதிரியே இருக்கீங்க. ஆமோய், உன் மாப்பிள்ளைங்கிற உரிமையில கேக்குறேன். உன் பொண்ணுக்கும் அந்த செல்ல கண்ணுக்கும் தப்பு தண்டெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடா பொண்ணை கட்டிக்கிடான்னா நீ அப்பனை கட்டி வச்சிருக்கிற மரத்துல? அப்பா, இந்த ஆளுக்கு உண்மை என்ன தெரிஞ்சு போச்சு. உண்மை தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா? இப்ப என்னடா பண்றது? அது என்ன பெரிய விஷயமா என்ன? இந்த ஆளுக்கு தான் தண்ணி அடிக்க கத்து கொடுத்துட்டல. பொண்ணுக்கு கல்யாணம், சந்தோஷம் தாங்க முடியல, ஓவரா தண்ணி அடிச்சிட்டான், போதே தெரியல. அப்படியே இருந்தாலும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணது போட்டுட்டு சந்திரா கத்து தாலி கட்ட வேண்டியதானே? அப்பா, நீ அப்பனையே முழுங்கிட்டு விட. பொண்ணாடா டேய், ஊத்துடா டேய், வாய நான் போடுறேன். ஊத்துடா டேய். கல்யாணம்னா அது உங்களோடதான். விதிவச தலைவர யாரு கூடாவது நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எனக்காக கட்டின இந்த வீட்லயே சாகுறது என்ன முடிவு பண்ணுது. மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். வாழ போற வீட்டுக்கு வரப்போ வலது கால் எடுத்து வச்சு வான்னு சொல்லுவாங்க. நான் இப்ப எந்த கால எடுத்து வச்சு வரணும் மாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்காக கட்டின இந்த வீட்டுலதான் நாம வாழ போறோம்னு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்த தெரியுமா? நமக்குதான் அந்த பாக்கி கொடுத்து வைக்கலையே. எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் வீம்பு பிடிக்கிறப்போ அந்த ஆண்டவனை ஏன் மாமா குறை சொல்றீங்க? மாமா, நம்மள பெத்தவங்க தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நாமளே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அதுக்கு மனசு வரல. நாம நம்ம வீட்டுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறப்போ அவங்க ஏன் மாமா நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? தாலி கட்டணும், அவ்வளவுதானே. கவலை விடு, நம்ம கல்யாணம் ஜாம் ஜாமும் நடக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு பையன் தான் மாமா பிறந்திருக்கு. பாருங்க, உங்க மாதிரியே மூக்கு மொழியுமா எவ்வளவு அழகா இருக்கான்னு.
என்ன மாதிரி படிக்காம விட்டுறாதுடா. உங்க அம்மா மாதிரி நல்லா பெரிய பெரிய இங்கிலீஷ்லாம் பாடி நம்ம முருகேசன் பண்ணு மீனாட்சிய உனக்கு நான் ஓகே கல்யாணம் பண்ணுவேன். குழந்தையில இருந்தே அவனோட மனசுல ஆசை வளர்த்துறாதீங்க மாமா. அப்புறம் நம்மள பெத்தவங்க மாதிரியே அந்த பொண்ணை பெத்தவங்களும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்த நிலைமை அவங்களுக்கு வர வேண்டாம் மாமா. சந்திரா 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 செலகண்ணே ஐயோ செலக்கண்ணே சந்திரா ஐயோ உங்க ரெண்டு பேரும் சண்டையில இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டீங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்பா. ஐயோ என்ன பண்ணுவேன் செலக்கண்ணே. உங்களை நாளையும் கருத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே. என் ஆசையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. ஐயோ ஐயோ ராஜா ராஜா அம்மா அம்மா உன்னை பாடம் கட்டி வழி அனுப்புறதுக்காகவா பட்டத்துல இருந்து உன்னை வரவழைச்சாங்க. ஐயோ என் தங்கம் செல்லக்கண்ணு கால விழுகிற பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நீ சொல்லும் போதெல்லாம் 100 வயசுக்கு தீர்க்காயசா இருப்பேன்னு நான் சொல்லுவேனே. என் வார்த்தை பலிக்காம போயிடுச்சு. அடே பாவிங்களா பாவிங்களா என் தங்கங்களை கொண்டுட்டீங்களா கொண்டுட்டீங்களா. இப்படி ஆசீர்வாதம் கூட நினைக்கலையே. என் செல்லங்களை கொண்டுட்டீங்களே. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கு போய் சேர்ந்திருப்பேனே. நான் எனக்கு உயிரோட இருக்கணும்.